ஒசூர் தேர் திருவிழாவுக்கு 2ஆம் தேதி நைட்டே வந்து சாமிக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதி தேர் இழுக்கிறது. அன்னைக்கு கிரானம்ன்றதுனால காலையிலே நேரத்திலேயே இழுக்கிறதுனால நைட்டே வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு சாமிக்கு. காலையிலேயே 5:30க்கெல்லாம் வந்து தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியான கூட்டம். அப்படியே இழுத்துட்டு வந்து ஆஞ்சநேயர் கோவில் முன்னாடி வந்து நிறுத்திட்டு இருந்தாங்க. அங்க வந்து எல்லாமே வேண்டுதல் உப்பு, அப்புறம் அந்த வாழைப்பழம்லாம் வந்து போட்டிருந்தாங்க தேர் மேல. அது ஏதோ ஒரு சம்பிரதாயம்னு சொல்லிட்டு, சரி நாங்களும் வந்து ஒரு வாழைப்பழம் வாங்கி மேல வந்து தேர் மேல போட்டுட்டு அப்படியே வந்து கீழ வந்தோம். கூட்டம் வந்து நடக்கவே முடியல. அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு. சாமி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திர சூடேஸ்வரர். இங்க வந்து ஒசூருக்கு வந்தீங்கனாலே தெரியும் மலை கோயில் இருக்கும். மலை கோயிலுக்கு அடிவாரத்திலேயே வந்து சாமி இருக்கு இங்க தான். மொத்தம் 3 தேர் மக்கள் வந்து ரொம்ப பக்தியோட எல்லாமே இழுத்துட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க நடன நிகழ்ச்சி. ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 10, 11 மணி வரைக்கும் வந்து போயிட்டு இருந்துச்சு. நம்ம பசங்க சும்மா பாட்டு பாடலே ஆடுவாங்க. இதுல வேற பேஸ் வச்சிருந்தாங்க. அவங்க யாருமே வந்து நடன நிகழ்ச்சிலாம் பார்க்க கிடையாது. அவங்க வந்து இந்த டெடி கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப அங்கேயே வந்து பார்க்க நாங்க நடன நிகழ்ச்சி பார்க்கறதோட இவங்க ஆடுறத ரொம்ப நேரம் பார்த்துருந்தோம். அப்படியே அடுத்த நாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே போட்டிருந்தாங்க. மொத்தம் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள். 3 நாளுமே வந்து ரொம்ப கோலாகலமா இருந்துச்சு. 3வது நாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா வந்து முடிஞ்சிச்சு. அன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து பண்டிகையும் முடிஞ்சிருச்சு.